குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை மிக அழகான நவராத்திரி பூஜை தொடங்கியது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பூஜை தொடங்கியது. வருடத்திற்கு 4 நவராத்திரி: ஆஷாட நவராத்திரி, வசந்த நவராத்திரி, மகா நவராத்திரி. இதில் இன்றைக்கு சாரதா நவராத்திரி இப்பொழுது நடக்கின்றது. சாரதா நவராத்திரி எல்லா நவராத்திரியும் கோவில்களில் கொண்டாடுவாங்க. ஆனால் வீட்டில் எல்லாம் வச்சு செய்கிறது இந்த சாரதா நவராத்திரி. அழகான இந்த சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி. இந்த தடவை விஜயதசமி ஒன்று 10 வரும். இந்த தடவை 11 நாட்கள் வருகிறது. அதனால் நம்ம மொத்தம் 11 நாட்கள் இந்த தடவை அதாவது சரஸ்வதிக்கு ஒரு நாள் அதிகமாக வருகிறது. ஓகே, 22/9/2025 திங்கட்கிழமை. செப்டம்பர் மாதம். இன்று 22/9/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் திங்கட்கிழமை. அமாவாசை திதி அதிகாலை 1:42 மணி வரை. அதன் பிறகு பிரதமை திதி. பிரதமையிலிருந்து இன்று அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமை இன்னைக்கு அதிகாலை 1:45 பிரதமை திதி. உத்திராட நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை. அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6 to 7:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6 to 7:30. அஸ்தமனம் மாலை 6:05. அஸ்தமனம் சந்திர உதயம் காலை 6:19. அஸ்தமனம் மாலை 6:34. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 11 வரைக்கும். இன்றைய பலன்: மேஷம். இன்றைய ராசி நட்சத்திர பலன்கள் கண்ணே தெரியல. மேஷம் அஸ்வினி, நன்மையான நாள், எதிர்பார்த்த பணம் வரும். பரணி, உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். கார்த்திகை, இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். இப்படி அம்மனுக்கு 9 ராத்திரிகள், சிவனுக்கு ஒரு ராத்திரின்னு சொல்லிட்டு நாம் 3 மணிக்கு முதல் 3 நாட்கள் லக்ஷ்மி, இரண்டாவது 3 துர்க்கை முதல், அப்புறம் 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு சரஸ்வதி, அப்புறம் 10வது நாள் விஜயதசமி. எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் தொடங்கி நல்ல இதை செய்யறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கஷ்டங்கள் தீரும், கடன்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தீரும். அதனால ஒரு தாய் மனதோட எல்லாம் ஒரு இதாக இருக்கிறது. அதனால இந்த இது நமக்கு அந்த அழகான ராகு கால அந்த நவராத்திரி பூஜை வந்துருச்சு. இன்னைக்கு நேற்றே ஒருத்தர் கலசம் நேற்று சாயங்காலம் வச்சாங்க, ஒருத்தர் இன்னைக்கு காலையில் வைப்பாங்க. நேற்று இது பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷபம் போட்டி, கார்த்திகை போட்டி, ரோகிணி, வருவாயில் ஏற்பட்ட தடை நீங்கும். மிருகசீரிடம் பிள்ளைகளால் பெருமை. மிதுனம், மிருகசீரிடம் உழைப்பு அதிகரிக்கும். திருவாதிரை திடீர் வேலை. புனர்பூசம், நீங்கள் நினைப்பது நடக்கும். கடகம், புனர்பூசம் முன்னேற்றமான நாள். பூரம், எதிர்பார்த்த தகவல் வரும். தடைப்பட்ட வேலை நடந்தேறும். ஆயில்யம், பூசம், ஆயில்யம் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்.
புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். எதிர்பாராம் சங்கடங்கள் வரும். சிம்மம் மகிழ்ச்சியான நாள். பூரம் வியாபாரிகளுக்கு வருமானம் வரும். உத்திரம் சிந்தித்து செயல்படுவீர்கள். கன்னி உத்திரம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம் புத்திசாலித்தனம் வெளிப்படும். சித்திரை செயல்களில் சங்கடம் உண்டாகும். துலாம் சித்திரை வாயு வரவு செலவில் கவனம். இது வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். சுவாதி விசாகம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. விருச்சிகம் விசாகம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். மனுஷம் கேட்டை உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தனுசு திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்தது நடக்கும். போராடம் வியாபார தடைகள் விலகும். உத்திராடம் வருமானத்தில் நல்ல முயற்சிகள் வெற்றியாகும். மகரம் உத்திராடம் தடைகள் விலகும் நாள். திருவோணம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். அவிட்டம் உங்கள் முயற்சிக்கு தந்தை வழி உறவு ஆதரவு கிடைக்கும். கும்பம் அவிட்டம் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சதயம் உழைப்பு அதிகரிக்கும். போராட்டாதி இயந்திர பணியில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மீனம் போராட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். ரேவதி எதிர்பார்த்த தகவல் வரும். வழிபாடு உடலை வளர்க்க உணவு அவசியம். உயிரை வளர்க்க வழிபாடு அவசியம். ஆடம்பரமோ அலட்சியமோ என்னவோ கூடாது. எதிலும் எளிமை வேண்டும். நியாயமற்ற வழியில் வரும் பணத்தை கையால் தொடாதே. உற்றார் உறவினர் ஒருவரை கைவிட, ஆனால் செய்த தானம் தர்மம் எப்போதும் உன்னை கைவிடாது. லட்சம் தேள்கள் ஒரே நிலைத்து கொட்டியது போல மரண வேதனை கொடுமையானது. அது இறைவனோட ஒரு இது. அதனால் நம்ம இறைவனோட இதில் நம்மளோட கஷ்டங்களை தீர்க்கலாம். இப்படி அம்மனினுடைய இது தினமும் நீங்கள் அம்பாளுக்கு வீட்டில் நீங்கள் ஒரு விளக்கேற்றி, முடிகிறவங்க கொலு வச்சு செய்வாங்க, முடியாதவங்க கொலு வச்சு செய்யலைனாலும் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. அம்பாள் அருள் அமுதம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லார் வீட்லேயும் காய்ச்சல். அதனால் சளி இருமல் காய்ச்சல் எல்லார் வீட்லேயும். பயப்படாமல் கொஞ்சம் இதாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சுடுதண்ணி ஆற வச்சு கொடுங்க. மழை பெய்யறதுனால எல்லார் வீட்லேயும் காய்ச்சல். சுட வச்சு ஆற வச்சு கொடுங்க. அம்மாவை பற்றி அப்படியே ஒரே இதில் பார்த்தலாம். ஸ்ரீ சக்கரவாசினி தேவி நமஸ்தே. சிவகாம சுந்தரி தேவி நமஸ்தே. ஸ்ரீ கிருஷ்ண சோதரி தேவி நமஸ்தே. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே. பத்மதல லோசனி தேவி நமஸ்தே. பக்த பரிபாலினி தேவி நமஸ்தே. பர்வத வர்தினி தேவி நமஸ்தே. ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே. கருணாவிலாசினி தேவி நமஸ்தே. காத்யாயினி கௌரி தேவி நமஸ்தே. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே. கதம்பவன வாசினி தேவி நமஸ்தே. சக்தி பரமேஸ்வரி தேவி நமஸ்தே. சம்புவன மோகினி தேவி நமஸ்தே. சங்கரி மனோகரி தேவி நமஸ்தே. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தேவி நமஸ்தே. தேவி நமஸ்தே, தேவி நமஸ்தே. இப்படி தெய்வத்தை, அம்மாவை, தேவியை, அம்பிகையை நான் இப்படி இந்த நவராத்திரி பூஜையிலே, நவராத்திரி திருவிழாவிலே எல்லா கோவில்லையும் வைப்பாங்க இந்த இதில். அதனால் அம்பிகையை வணங்கி நமது கஷ்டங்களை போக்கி நமது வாழ்வில் வளம் பெறுவோம். உடம்பு சரியில்லை, இன்னும் சரியாகலை. அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இந்த நவராத்திரி பூஜையை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்? நம்மளுடைய வீட்டில் கஷ்டங்கள் தீரும். இது சுமங்கலித்துவம் அதிகமாகும். வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு வெற்றிலை பாக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுங்க. பெரியவர்களாக இருந்தால் ஆசீர்வாதம் வைக்கோங்க, சின்னவங்களாக இருந்தால் கொடுங்க.
திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், வீட்டில் செல்வ வளம் குளிக்கும், கஷ்டங்கள் தீரும், கடன்கள் தீரும். நவராத்திரி பூஜையினால் என்ன பலன்கள், என்ன பயன்கள்? வீட்டில் ரொம்ப அம்பிகையே நினைத்து கொண்டு ஒரு சுண்டல் இது பண்ணுவாங்க, நைவேத்தியமாக சுண்டல் எல்லாரும் அம்மனை நினச்சி பாட்டு பாடுவாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ வைங்க, நிறைய பொம்மை வாங்கணும் அப்படின்னு வீட்டில் 2 இருந்தாலும் வைங்க. வீட்டில் அதுவும் புரட்டாசி மாதத்தில் இருக்கிறதுனால இங்கே யாரும் அசைவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப 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 நல்லது. வீட்டில் நோய் நொடிகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி நல்ல ஒரு கலாச்சாரம் பண்பாடையும் நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளோட இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு நோய் நொடி வராது. நம்மளுடைய அந்த ஆன்மீக இதுவை அதே மாதிரி உழைப்பு, கல்வி, அந்த கல்வி எவ்வளோ இருந்தால் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீகத்தை நம்ம செய்யறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஓகே. உங்களால் முடிந்தது வெத்தலை பாக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்து இது ஓகே. அடுத்தது